வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஷார்ட்கட்ஸ் மாடல் 6 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 டிவைட் பை இந்த மாதிரி இருக்கும். 4 × 5, 5 × 6, 6 × 7 இந்த மாதிரி இருக்கும். எப்படி நம்ம வந்து இந்த மாடல் 6 நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, இந்த 4க்கும் 5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். சரியா? 4க்கும் 5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் அடுத்த இதில் உள்ள டிஃப்ரென்ஸும் எப்படி இருக்கும்? ரொம்ப சேமாக இருக்கும். இப்போ 4க்கும் 5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1. அதே மாதிரி 5க்கும் 6க்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 1, 6க்கும் 7க்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 1, 11க்கும் 12க்குள்ள டிஃபரன்ஸ் வந்து என்னது 1. ஸோ இந்த மாதிரி காமன் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், மாடல் 6 நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதுக்குள்ள ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா 1 டிஃபரன்ஸ் இன்ட்டு 1 ஸ்டார்டிங் டேர்ம் மைனஸ் 1 எண்டிங் டேர்ம். ஸோ கவனிங்க, ஸோ இதில் வந்து ப்ளஸ் வந்துருக்கனால நான் மைனஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். இதே இடத்துல மைனஸ் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 1 ஸ்டார்டிங் டேர்ம் ப்ளஸ் 1 எண்டிங் டேர்ம் போடுவீங்க. இல்லை ஸ்டார்டிங் டேர்ம் என்னன்னா அந்த 4 தான் வந்து என்னது ஸ்டார்டிங் டேர்ம், இதான் வந்து என்னது ஸ்டார்டிங் டேர்ம். ஸோ இந்த லாஸ்ட்ல இந்த முடிது பார்த்தீங்களா 12, இதான் வந்து என்னது எண்டிங் டேர்ம். சரியா? ஸோ அப்போ கவனிங்க, அப்போ 1 டிஃப்ரென்ஸ்னா 1 டிஃப்ரென்ஸ் வந்து 1 தான் வருது. 1 ஸ்டார்டிங் டேர்ம்னா என்ன போடுவீங்க, 1/4 போடுவீங்க. 1 எண்டிங் டேர்ம் என்ன போடுவீங்க, 1/12 போடுவீங்க. சரியா? ஸோ இதுக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 12 போட்டுருவீங்க. ஸோ 4 × 3 வந்து என்ன வரும், நமக்கு 12 வரும். அப்போ மேலே என்ன போடுவீங்க, 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. 12 × 1 தான் 12. ஸோ மேலே 1ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஸோ 3 - 1 2 தானே கிடைக்கும். ஸோ 2/12. ஸோ கேன்சல் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1/6 கிடைக்கும். அப்போ இதோட ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும், 1/6 இருக்கும். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 1 டிவைட் பை 5 × 9, 1 டிவைட் பை 9 × 13, 1 டிவைட் பை 13 × 7 இருக்குது. ஸோ லாஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை 81 × 85. சரியா? 1 டிவைட் பை இது வந்து 81 × 85. சரியா? இந்த காமன் டிஃபரன்ஸ் பாருங்க, 5க்கும் 9க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு 4, 9க்கும் 13க்குள்ள டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு 4, 13க்கும் 17க்குள்ள டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு 4. அப்போ 81 85 டிஃபரன்ஸ் வந்து 4. அப்போ எல்லாமே காமன் டிஃபரன்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க, 1 டிவைட் பை டிஃபரன்ஸ் இன்ட்டு 1 ஸ்டார்டிங் டேர்ம் மைனஸ் 1 எண்டிங் டேர்ம். சரியா? அப்போ டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு 4 தானே. ஸோ 1/4, 1 ஸ்டார்டிங் டேர்ம் வந்து எவ்வளவுங்க 5. ஸோ 1/5 மைனஸ் 1 எண்டிங் டேர்ம் வந்து எவ்வளவு 85. ஸோ 1 டிவைட் பை 85. சரியா? ஸோ அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5க்கும் 85க்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ 5ஆல் போடுவீங்க. ஸோ ஓரஞ்சு 5, 8ஆல் போட்டிங்கன்னா ஓரஞ்சு 5, 7 5 35. சரியா? ஸோ சேம் தான் கிடைக்கும். ஸோ 85 தான் ஒரு ஃபேக்டர். ஸோ 85 தான் உங்களுக்கு எல்சிஎம்மாகவே கிடைக்கும். அப்போ 1/4 இன்ட்டு எல்சிஎம் எவ்வளோ போட்டுருவீங்க, 85. ஸோ 5 இன்ட்டுனா 5 × 17 வந்து 85. அப்போ மேலே என்ன பண்ணுவீங்க, 17ஆல் மல்டிப்ளை பண்ணிப்பீங்க. அப்போ 17 மைனஸ் 1. அப்போ 1/4 இன்ட்டு 16/85. இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ 1 4 4 4 16. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும், 4/85 இருக்கும். சரியா? அப்போ இதோட வேல்யூ நீங்கள் என்ன போடுவீங்க, 4/85. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5 டிவைட் பை 2 ஸ்கொயர் × 3 ஸ்கொயர் plus 7 divided by 3 square into 4 square plus 9 divided by 4 square into 5 square up to 90 square divided by 20 square இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம அதே மாதிரி தான் செய்வோம். ஸோ காமன் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது, 1 இருக்குது. 2க்கும் 3க்குள்ள டிஃபரன்ஸ் 1, 3க்கும் 4க்குள்ள டிஃபரன்ஸ் 1, 4க்கும் 5க்குள்ள டிஃபரன்ஸ் 1. நமக்கு வந்து ஸ்கொயர் வேல்யூ பண்ணி நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஆனால் வேல்யூல அப்ளை பண்ணவும் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்கொயர் வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். அப்போ ஃபார்ம் அதே தானே, 1 டிஃபரன்ஸ் இன்ட்டு 1 ஸ்டார்டிங் டேர்ம் மைனஸ் 1 எண்டிங் டேர்ம். ஸோ டிஃபரன்ஸ் வந்து 1 தான். ஸ்டார்டிங் டேர்ம் எவ்வளவு 1/4, எண்டிங் டேர்ம் எவ்வளவு 1 டிவைட் பை 400. சரியா? அப்போ எல்சிஎம் என்ன போட்டுருவீங்க, 400 போட்டுருவீங்க. அப்போ 4 × 100 தானே 400. அப்போ மேலே என்ன போடுவீங்க, 100 மைனஸ் 1. ஸோ நம்ம வேல்யூ வந்து என்ன இருக்கும், 99 டிவைட் பை
400 இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 1/6 plus 1/12 plus 1/20 plus 1/30 plus 1/42 plus 1/56 plus 1/72 இருக்கு. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாடல் 6 பேட்டர்ல நம்ம மாற்றணும். சரியா? இந்த இவ்வளோ பெரிய ஃப்ராக்ஷன் நம்மளால என்ன பண்ண முடியாது, எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ண முடியாது. அப்போ எப்படி மாற்றுவோம் அப்படின்னா 1/6 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/2 into 3 எழுதலாம். ப்ளஸ் 1/12 எப்படி எழுதலாம், 1/3 into 4 எழுதலாம். 1/20 எப்படி எழுதலாம், 1/4 into 5 எழுதலாம். 1/30 1/5 into 6 plus 1/6 into 7 plus 1/7 into 8 plus 1/8 into 9. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அப்போ நம்ம மாடல் 6 பேட்டர்ன் நமக்கு கிடைச்சிரும். சரியா? இந்த காமன் டிஃபரன்ஸ் எவ்வளவு 1, இந்த காமன் டிஃபரன்ஸ் எவ்வளவு 1. அப்போ நம்ம அதே ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணா போதும். சரியா? அப்போ ஃபார்முலா வந்து என்னது, 1/difference into 1/starting term minus 1/ending term. சரியா? அப்போ ஸ்டார்டிங் டேர்ம் பாருங்க 2 into 3 6 தான், 3 into 2 6 தான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், சின்ன நம்பர் தான் ஃபர்ஸ்ட் போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 2 into 3 6 தான், 3 into 2 6 தான். ஆனால் இப்படி போடக்கூடாது. எப்போதுமே என்ன பண்ணணும், ஸ்மால் நம்பர் தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் போட்டிருக்கணும். சரியா? அப்போ இதோட வேல்யூ என்னன்னு பாருங்க, 1/difference. அப்போ 1/1. 1/starting time எவ்வளவு, 1/starting time எவ்வளவு 2 மைனஸ் 1/ending time வந்து எவ்வளவு 9. அப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன இருக்கும், எல்சிஎம் வந்து 18. ஸோ 2 into 9 வந்து 18. ஸோ மேலே என்ன பண்ணுவீங்க, 9ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 9 into 2 வந்து 18. ஸோ மேலே என்ன பண்ணுவீங்க, 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. சரியா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும், 7/18 இருக்கும். சரியா? அதோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், 7/18. ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்ட் ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. 1/2 plus 1/6 plus 1/12 plus 1/20 plus up to 1/10 வரைக்கும் இருக்குது. சரியா? அப்போ இதோட வேல்யூ நீங்கள் எப்படி எடுப்பீங்க, 1/1 into 2 plus 1/2 into 3 plus 1/3 into 4 plus 1/4 into 5. சரியா? up to 1/, நமக்கு என்ன இருக்கும், 10 into 11 இருக்கும். ஸோ 110க்கு. சரியா? ஸோ அப்போ அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. அப்போ 1/, டிஃபரன்ஸ்னா 1/1 into 1/starting termனா 1/1 மைனஸ் 1/ending termனா 1/11. அப்போ எல்சிஎம் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், 11 கிடைக்கும். அப்போ மேலேயும் நீங்கள் 11ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க, மைனஸ் 1. அப்போ ஆன்சர் நம்ம என்ன இருக்கும், 10/11 இருக்கும். சரியா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி பெரிய ஃப்ராக்ஷன் வந்தாலே நீங்கள் மாடல் 6 மாதிரி செய்யணும், ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, ஸ்பிட் பண்ணி எழுதிக்கோங்க. இந்த ஸ்பிட் பண்ணி எழுதும் போது நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்மால் நம்பர் தான் எழுதணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஃபார்முலா வந்து என்னது, 1/difference into 1/starting term minus 1/ending term. இந்த ஃபார்முலா என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.